மாடி தோட்டத்துல இருந்த செடிகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு, மாடிய சுத்தமா கிளீன் பண்ணிட்டு, ஆடி மாசம் புதுசா செடிகள்லாம் வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். காஞ்ச செடி மட்டும் இல்ல, நல்லா இருந்த செடியுமே எடுத்துட்டு, அது அங்க இருந்த தொட்டியெல்லாம் வேற இடத்துக்கு எடுத்து வச்சுட்டேங்க. ஒரு 7 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மட்டும் எடுக்க முடியல. இதுல வந்து நெறைய வெள்ளரிக்காவும், கிர்னி பழமும் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இங்கேருந்து வெள்ளரிக்காய்லாம் பறிச்சு எடுத்துக்கிட்டு 1 மட்டும் பழத்துக்கு விட்டுருக்கேன். இந்த கிர்னி பழம் கீழ விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு, லாஸ்ட் வீடியோல இதுக்கு ஒரு தொட்டில் மாரி கட்டி வச்சிருந்தோம். அதில அழகா உட்காந்து பழுத்திருக்கு. அதே இடத்துல இன்னொரு காய் இருக்கு. அதையுமே இதில வச்சுட்டு, மறுபடியும் இது கீழ விழாம இது பிடிச்சுக்கும். பச்சை பொன்னாங்கண்ணி கீரை கொஞ்சம் இருக்கு. அதையுமே பறிச்சுக்கலாம். இது அரிசி பையில க்ரோ பேக் தச்சு அதில தான் வச்சிருக்கேன். இந்த க்ரோ பேக் தைக்கிற வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். 3.6 மில்லியன் வியூஸும் போச்சு. நெறைய பேர் போட்ட கமெண்ட் என்னன்னா, "எதுக்காக தைக்கிறீங்க? அப்படியே கோணியிலேயே வைக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி தச்சு வைக்கும்போது நல்லா அகலமா இருக்கிறதுனால கீரை நல்லா செழிப்பா வளரும். நீங்களும் அந்த மாரி செஞ்சு பாருங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் இருந்தது. அதையுமே பறிச்சுக்கலாம். மாடிய சுத்தம் பண்றதுனால இந்த செடிகள்லாம் காம்பவுண்ட் கைப்பிடி வால்ல தான் நான் அப்படியே பலகை போட்டு சுத்தி வச்சிருக்கேன். இன்னையோட அறுவடை இவ்வளோதாங்க.